போன வாரம் டிசி ஒரு படம் நீங்க மீடியாவா? நீங்க மீடியா இல்ல, மீடியா இல்ல, மீடியா இல்ல. விஷால் டீம்ல இருந்து வரீங்களா? இருங்க இருங்க, நீங்க விஷால் டீம்ல இருந்து வரீங்களா? இருங்க, விஷால் டீம் வரீங்களா? இருங்க ஒரு செகண்ட், ஒரு செகண்ட். அவரோட படம் இருக்குல்ல, இருங்க, அவரோட படம் இருக்குல்ல, மார்க் ஆண்டனி இருக்குல்ல, மார்க் ஆண்டனி இருக்கா? சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். நல்லா இருந்துச்சு அந்த படம். ஏங்க மார்க் ஆண்டனி நல்லா இருந்தா, மார்க் ஆண்டனி நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏங்க நல்ல ஏங்க படம் எடுக்க கஷ்டமா இருக்கு, நாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கு உள்ள உட்கார முடியாம ஓடி வரோம் நாங்க. அது வா என்ன கேக்கட்டா? ஏய் கூப்பிடுப்பா, என் கூட உட்கார்ந்தவங்கள கேளுங்கப்பா. ஏய் படம் எல்லாம் இல்ல கேளுப்பா. சும்மா கேவலமா இருக்கு படம். இல்ல ஒரு படத்தை எடுக்க இல்ல, ஒரு படம் எடுக்க கஷ்டப்பட்டாங்களா? படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடணுமா? மக்களை வந்து பாருங்கன்னு சொல்லணுமா? ஒரு படம் எடுக்க துப்பு இல்ல, நல்ல படம் எடுக்க துப்பு இல்ல, இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனோமா? நான் என்ன சொல்றேன், டிசி படம் போற வாரம் இல்ல, போன வாரம் டிசி படம் வந்துச்சு இல்ல, 4 நாள்ல 50 கோடி கலெக்ஷன். அந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்ன பாரு, போய் எடுத்து பாரு. படம் நல்லா தான், நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம படம் கேவலமா இருக்கு, கேவலமா இருக்கு படம். ஒரு படம் எடுக்க துப்பு இல்ல, உள்ள உட்கார வச்சியா? ஒரே ஒரு சீன் கேக்குறியா? ஒரு டீ கடையில விஷாலோட ஃப்ரெண்ட் டீ விக்கிறாராம். அவரு வந்து பார்த்தா டீ கொடுக்க வராராம். கடையில வேலை பார்க்குற பையன் டீ கொடுக்க வரானா. அப்ப வந்து தெரியாம ஒருத்தர் மேல ஊத்திக்கிச்சு, கஸ்டமர் மேல ஊத்திக்கிச்சான். ஒரு ஓனர் என்ன பண்ணுவாரு? சார் தெரியாம பண்ணிட்டா, சாரி சார்னு சொல்லணும். உடனே இவர் போறாரு. உடனே என்ன பண்றாரு? உள்ள போறாரு, டீ கடைக்கு போறாரு, டீ ஊத்துறாரு, வராரு, மேல ஊத்திட்டு போடா அப்படின்றாரு. ஒரு சீன் எடுக்க துப்பில 4 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரு. கார் வாங்க. இங்க பாரு, இவர் எடுக்கறையா இல்லையா? இவ்வளவு கேவலமா எடுக்க மாட்டேன், இவ்வளவு கேவலமா எடுக்க மாட்டேன். இவர் நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா அந்த படம் நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போ. படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போ. இருங்க வர நான் சொல்லிட்டு போறேன். மார்க் ஆண்டனி படம் நல்லா இருக்குன்னு இருப்பா. மார்க் ஆண்டனி படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இடிக்குதுல உங்களுக்கு. மார்க் ஆண்டனி படம் நல்லா இருக்குன்னு இடிக்குதுல உங்களுக்கு. மகுடம் படம் கேவலமா இருந்தா ஏன் கசக்குது உங்களுக்கு? நாங்க படம் பார்த்தங்க, எல்லா படத்துக்கும் கேளுங்க. ஒரு காருக்கு நல்ல மெசேஜ், ஒரு டூப்ளிகேட் பொருள் எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு இது பண்றாங்க. ஒரு சில லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல அவ்வளவு லேடிஸ் எங்க இருந்து வராங்க? கடைசியா கிளைமேக்ஸ் ஃபைட்ல அவ்வளவு லேடிஸ் எங்க இருந்து வராங்க? படம் முடியல, பாதியில போ. இங்க பல பேர் ஒரு படம் நல்லா எனக்கு புரியல. விஷால் டீம் விஷால் படத்துக்கு வராங்க. விஷால் டீம் இல்ல, இங்க பாரு ஒரே நிமிஷம் மீடியா இருக்கீங்களா? என் கை காசுல டிக்கெட் வாங்கி தரேன், உள்ள போய் இந்த படத்தை பாரு, நல்லா இருக்கு. நீ அதுக்கப்புறம் சொல்ல ஒத்துக்கிறேன். இதே பப்ளிக் தான், நான் டிக்கெட் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. புரியல, உங்க சேனல் டிஆர்பிக்காக எப்படி வேணாலும் பேசுவீங்களா? ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பார்க்கலாம். எல்லாமே இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு என்ன குறைச்சல்? என்ன படம்? நீ ஒரு படம் வந்து
என்னடா அடிச்சுக்கிறீங்க போடா அப்படிங்க எவனா தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.